பாடம் அப்படின்னு சொன்னா, நம்ம கூடிய எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, இந்து சகோதரர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட மார்க்க அழைப்பு பணி ஒவ்வொருத்தரும் செஞ்சாகணும். ஒரு கணக்கெடுப்பு சொன்னது, ஒரு முஸ்லீம், இப்ப முஸ்லீமா இருக்கோம்ல, ஒரு முஸ்லீம் ஒரு 3 பேரை இஸ்லாத்துக்கு வரவழைச்சா, ஒரு முஸ்லீம் ஒரு 3 பேருக்கு வரவழைச்சா 3 நாள் உலகமே இஸ்லாத்துக்கு வந்துடும். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், 50 பேர் இருக்கோம், 50 பேர் ஒரு 3 பேரா கொண்டு வந்தா 3 நாள் 150 பேரா கொண்டு வந்துருவோம். இப்படி ஒவ்வொரு முஸ்லீமும் செஞ்சா, அப்ப ஒவ்வொரு முஸ்லீமும், ஆனா முஸ்லீம் அல்லாதவங்க கிட்ட போய் நீ இஸ்லாத்துக்கு வந்துரு, இல்லாட்டி அல்லா நரகத்தில் போட்டு எரிச்சு நீ காலி பண்ணிடுவான், கரிச்சிருவாலும் சொல்லக்கூடாது. அப்படி பேசக்கூடாது. நடைமுறை மூலமாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லுதல், நடைமுறை மூலமாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லுதல், அப்படிப்பட்ட பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீடுகள்ல, வியாபாரம் ஸ்தாபனங்கள்ல, உத்தியோகத்தில் இருக்கிற இடங்கள்ல முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளை எடுத்து சொல்லி அவர்களை இஸ்லாத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்தால், இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னேன், உங்கள் மூலமாக ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தால் அது சிவப்பு ஒட்டகையை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாகும்ன்றாங்க. சிவப்பு ஒட்டகை தான் ஒட்டகையிலேயே ரொம்ப உயர்ந்த விலைமதிக்கத்தக்க ஒட்டகமாகும். அதை விட சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க அழைப்பு பணி இஸ்லாத்தை பற்றி நடைமுறை மூலமாக முஸ்லிம் அல்லாஹ்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற கருத்தை எடுத்துக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.